Hello friends, welcome to PHP Advanced Tutorial in Tamil. நான் சேனு. இப்போ நம்ம வந்து for each அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா மல்டி டைமென்ஷனல் அரே பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நான் அந்த மல்டி டைமென்ஷனல் அரேக்கு யூஸ் பண்ண அந்த இதவே யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த for each அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் ரெண்டு அரே, அதாவது நேம்ன்றது ஒன்று, அதேமாதிரி ஃப்ரூட்ன்ற ரெண்டு அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த for each அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். அது எழுதும் போதை விட நான் அதை உங்களுக்கு எழுதிட்டு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேரியபிளை நான் வந்து எலிமெண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த எலிமெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இன்னர் அப்படின்றத நான் அதை யூஸ் பண்ணுறேன். இன்னர் அண்டர்ஸ்கோர் எலிமெண்ட், அதாவது பார்த்தோன்னா நான் வேரியபிள்ன்ற நேமில் இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன். வேரியபிள் வந்து நான் வந்து எலிமெண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது ரீநேம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதில் வந்து இன்னர் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நல்லாவே. பார்த்தோன்னா எக்கோ எலிமெண்ட் போட்டு நான் வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நேம் ஃப்ரூட் அப்படின்றது தான் இப்போ வந்து நம்மளோட எலிமெண்ட். நான் ஒரு ப்ராக்கெட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். அதாவது நம்மளோட எலிமெண்ட், அதாவது நேம் வேரியபிள் அப்படின்றது, அதாவது எலிமெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த ஆரே நம்ம க்ரியேட் பண்ண ஆரோவை தான் நான் எலிமெண்ட் அப்படின்னு நான் குறிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் அப்படின்ற ஒரு எலிமெண்ட், அது டைமில் ஆரே அப்படின்ற ஒரு எலிமெண்ட் அப்படின்னு இல்லை. அதாவது நான் அதுக்கு கொடுத்துருக்குற நேம், அதாவது பார்த்தோன்னா வேரியபிள் இருக்கிற நம்ம வேரியபிளை ஆஸ் அப்படின்றது போட்டு எலிமெண்ட் அப்படின்றது மாத்திரம். ஸோ அதுக்குள்ளார இந்த எலிமெண்ட்குள்ளார இன்னர் எலிமெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து இப்போது இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து இப்போ பண்ணுறேன். எக்கோ அண்டர்ஸ்கோர் இன்னர் அண்டர்ஸ்கோர் எலிமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற நம்மளோட அதாவது நம்ம நேம் மாற்றினா அந்த ஆரேஸ், அதாவது ஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஆரே வந்திருக்கு. அதே டைமில் இன்னொரு ஆரே வந்து டிஸ்பிளே இருக்குது. இதை நான் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதால ஃபுல்லாக எழுதிட்டு டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் வந்து இப்போது இந்த நேம் அப்படின்ற ஆரேக்குள்ளார இருக்கிறத சீனு மணி மகேஷ் அப்படின்றதையும் ஃப்ரூட்டுன்ற ஆரேக்குள்ளார இருக்கிற ஆப்பிள் ஆரஞ்சுன்ற ரெண்டு இதையும் தனித்தனியாக வந்து டிஸ்பிளே பண்ண